ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லாஸ் புக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் சில அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு தேக்க நிலையிலே இருக்கிற பர்ஃபார்மே பண்ணாத ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் லாஸ் புக் பண்ணுறது நம்மளுக்கு அட்வான்டேஜஸா இல்லை டிஸ்அட்வான்டேஜஸாங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனியை பிக் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஒரு கம்பெனியில் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா எக்ஸிட் ஆகிறதும் இம்பார்ட்டன்ட் தான். லாஸ் புக் பண்ணுறதும் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாஸ் புக்கிங் என்ன, லாஸ் புக்கிங்கை எந்தெந்த காரணத்துக்காக பண்ணலாம், என்னோட பர்சனல் இன்வெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் எதுக்காக புக் பண்ணுவாங்கன்னு சில ரீசன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன். லாஸ் புக் பண்ணுறதுக்கு ப்ரைமரி ரீசனாக நம்ம கேபிட்டல் ப்ரிசர்வேஷனை தான் சொல்லணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஸ்டாக் 30 to 40% ட்ராடவுன் ஆகிருக்கலாம். பட் இங்கேருந்து அது உடனே ரிகவர் ஆகுமா ஆகாதான்னு ஒரு அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆகும்போது ஃபர்தராக லாஸில் டுவெல் பண்ணாமல் இருக்கிற கேபிட்டலையாவது ப்ரிசர்வ் பண்ணுவோங்கிற நோக்கத்தோட லாஸை புக் பண்ணலாம். இது நம்ம போர்ட்ஃபோலியோவிலே ஒரு பெரிய அடி விழாமல் தடுக்கிறதுக்கான ஒரு யுக்தியாக இருக்கும். ரெண்டாவது ரீசன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏற்கனவே ஒரு ப்ரீடிஃபைன்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ நம்ம அதிகமாக லாஸ் பண்ணாமல் முதலே அந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுறது. ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. சில இன்வெஸ்டர்ஸ்லாம் முன்கூட்டியே இந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இவ்வளோ லாஸ் தான் நான் எடுத்துப்பேங்கிற ஒரு ப்ரீடிட்டர்மைன்டு மைண்ட் செட்டோட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மூணாவது ரீசன் ஓவர் கம்மிங் எமோஷனல் பயசஸ். நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அது ஃபர்தராக டிக்ளைன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஹோப் க்ரியேட் ஆகும். கண்டிப்பாக இது ஒரு நாள் நம்ம வாங்கின விலைக்கோ இல்லை அதை தாண்டி போயிடுங்கிற ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹோப்பை நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். இல்லை நம்ம எடுத்த முடிவு தப்பாக இருக்காதுன்னு நம்ம ஈகோ லாஸை புக் பண்ண விடாது. மூணாவது லாஸ் அவர்ஷன். ஒரு குருட்டு தைரியம் ஒன்று இருக்கும். இந்த கம்பெனியில் நம்மளுக்கு பெரிய லாஸ் வராது, நம்ம பாட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் இதை டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம்னு ஒரு டெண்டன்சியில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் அதை ஒரு பெரிய பங்காக மாற்றிடுவோம். இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம லாஸ் புக் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது ஒரு ஹேபிட்டாகவே நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். அது எதனால் பண்ணணுங்கிறது தான் முக்கியமான ரீசன். நாலாவது ரீசன் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நம்ம ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அது 50% ட்ராடவுன் ஆயிடுச்சுன்னா அங்கேருந்து அது நம்ம வாங்கின விலைக்கே வர்றதுக்கு டபுள் த ரிட்டர்ன்ஸ் தரணும். 100% லாபம் தரணும். 100 ரூபாயில் வாங்குற பங்கு 50 ரூபாய்க்கு விழுந்துருச்சுன்னா அது திரும்ப 100 ரூபாய் போகிறதுக்கு டபுள் ஆகணும். அப்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண கம்பெனியே இங்கேருந்து டபுள் ஆகுமா, இல்லை அதை விட குவிக்காக பெட்டர் குவாலிட்டி கம்பெனிஸ் டபுள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்காங்கிறத நம்ம தேட ஆரம்பிக்கணும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, 50% ட்ராடவுன் ஆன கம்பெனி ஆப்வியஸாக சில வீக்னஸ்னால தான் ட்ராடவுன் ஆகிருக்கு. அது ரெக்கவர் ஆகி மறுபடியும் உங்களுக்கு 100% ரிட்டர்ன் கொடுத்து உங்கள் வாங்கின விலைக்கே வர்றதுக்குள்ளே தேர் மைட் பி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மார்க்கெட் விச் வில் கிவ் யூ டபுள் த ரிட்டர்ன்ஸ். ஸோ இது மூலிமா நீங்கள் அந்த 50% கேபிட்டலையும் ப்ரிசர்வ் பண்ணுறீங்க. அந்த கேபிட்டலை இதே கம்பெனியில் ஹோப்போட வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக வேறு ஒரு பெட்டர் குவாலிட்டி கம்பெனிலையும் நீங்கள் டைவர்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த கேபிட்டல் இஸ் புட் இன் டு பெட்டர் யூஸ். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவாங்க. சில பேர் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 4-5 வருஷமாக எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் பார்க்காம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் 5வது 6வது வருஷமும் எல்லா வருஷத்துக்கும் சேர்த்து ரிட்டர்ன் கொடுத்துரும். 300-400% 1 or 2 இயர்ஸ்லேயே ரன் அப் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக பார்க்கக்கூடாது. நம்ம எந்த ஸ்டாக் வீக்னஸ் இருந்துமே ஹோப்போட ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்குமோ அதை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டாக பார்த்துட்டு அந்த கேபிட்டலை வேறு ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கு கண்டிப்பாக தயங்கவே கூடாது. அப்போ நம்ம லாஸை புக் பண்ணுறதுக்கு யோசிக்கவே கூடாது. அடுத்து லேர்னிங் அண்ட் டிசிப்ளின். நம்ம லாஸ் புக் பண்ணுறது மூலிமா நம்மளோட தப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது மூலயமா நம்ம ஃப்யூச்சரில் பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பண்ண தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோட செயல்பட ஆரம்பிப்போம். ஸோ இது நம்மளுக்கு ஒரு டிசிப்ளினும் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ஆறாவது டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். இது ப்ராக்டிக்கலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10 lakhs 15 lakhs ஒரு வருஷத்தில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸோ மேக் பண்ணியிருந்தீங்கன்னா தேர் மைட் பி அ வெரி வீக் ஸ்டாக் இன் யுவர் போர்ட்ஃபோலியோ. அதை நீங்கள் விற்று லாஸை புக் பண்ணி உங்களோட டோட்டல் ப்ராஃபிட்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இது மூலிமா நீங்கள் கட்டுற டேக்ஸ் கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 lakhs ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 20% அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும். கிட்டத்தட்ட 2 lakhs நீங்கள் டேக்ஸ்க்கே கட்டுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு 2 lakh லாஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை அது கண்டிப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இல்லை அது ரொம்ப போர்ட்ஃபோலியோவில் வீக்காக இருக்குது நம்ம நிஜமாலே பிலீவ் பண்ணோன்னா லாஸை புக் பண்ணுறது மூலிமா நம்ம டோட்டல் ப்ராஃபிட்ஸை 10 lakhs மைனஸ் திஸ் 2 lakh லாஸ் 8 lakhs ஆக்கிடுவோம். அப்போ நீங்கள் 8 lakhsக்கு 1,60,000 தான் எஸ்டிசிஜி கட்டுவீங்க. இது டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயந்தான்.
ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது நம்ம லாஸை புக் பண்ணுறதுக்காக. பட் சம்டைம்ஸ் லாஸ் புக் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். 2 விதமான எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம போக போக அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ. இதில் நான் பர்சனலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஐபிஓவில் இது 70 rupees கிட்ட லிஸ்ட்டாக இருந்தது. அங்கேருந்து ஒரு 3 years கிட்ட அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தது. 2021லேருந்து 2023 வரைக்கும் மிட் வரைக்கும் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தது. இது ஒரு பெரிநிலை லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தது. அந்த டைமில் யாராவது வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு இல்லை இது ஒரு வீக்கான ஸ்டாக்குன்னு நினச்சி சேல் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிற 5x 6x ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜொமேட்டோ வந்து இப்போது ஓவர் வேல்யூடாக இருக்கலாம். ஜொமேட்டோ ஆர் இப்போ அவங்க கரண்ட் நேம் எட்டர்னல், இப்போ அவங்க ஒரு குவாலிட்டி பிஸ்னஸாக இல்லையாங்கிறத நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணல. 2023 ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு பார்த்து எக்ஸிட் ஆனவங்களோ இல்லை இது ஒரு வீக்கான ஸ்டாக்குன்னு நினச்சி எக்ஸிட் ஆனவங்களோ அந்த ஸ்டாக்கை பெருசாக புரிஞ்சிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃப்யூச்சரில் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறும், குவிக் காமர்ஸ்க்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குங்கிறத தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க லாஸ் புக் பண்ணது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ்டேக் தான். நீங்களே பாருங்கள், 72 to 76 rupees per ஷேரில் தான் அவங்க ஐபிஓ வந்திருக்கு. 2018 கண்டினியூஸாக லாஸ் மேக் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் 2022 2023 கூட அவங்க இயர்லி லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்போ ப்ராஃபிட்டபுளாக டேர்ன் ஆனாங்களோ மார்க்கெட் ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருந்து இங்கேருந்து இவங்களுக்கு நல்ல காலம் தான் நினச்சி ஷேரை சிக்னிஃபிகண்ட்டாக வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. 5 to 6x உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருந்தது. ஐபிஓவில் வாங்கினவங்களே வந்து நிறையா பேர் லாஸில் எக்ஸிட் ஆன ஒரு கம்பெனி தான் ஜொமேட்டோ. ஸோ இந்த இடத்துல லாஸ் புக்கிங் நிஜமாலே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத நம்ம ஒரு வாட்டி யோசித்து பார்த்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து லாஸ் புக்கிங்க்கு வருதியான கம்பெனி இல்லைங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். 2வது எக்ஸாம்பிள் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இது நிறையா பேர் வந்து லாஸ் புக் பண்ண ஒரு கம்பெனி. நான் கொஞ்சம் ஏர்லியாகவே என்டர் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட 60 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு கிட்ட ட்ராப் ஆயிருச்சு. நான் 41 rupeesலேயே அதில் என்டர் ஆகிட்டு, பட் எனக்கு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இந்த கம்பெனியில் இருந்தனால ஆல் த வே டவுன் நான் வந்து டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்து அதோட அப்வர்ட் ட்ரெண்ட் இப்போ போயிட்டு இருக்கும்போது நான் ரிட்டர்ன்ஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஏர்லியாகவே என்டர் ஆன சில பேர் வந்து 31 ட்ராப் ஆகும்போது ஃபியரில் வந்து பேனிக் செல் பண்ணியிருக்கிறது உண்டு. அது லாஸ் புக்கிங்க்கான ஒரு பேட் எக்ஸாம்பிள். எங்கே அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸே மாறாமல் தீசிஸ் வந்து இன்டாக்டாக ரிமைன் ஆகுதோ அங்கே நம்ம லாஸ் புக் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது. ஃபண்டமெண்டலி ஒரு கம்பெனி வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, நம்ம இதனால் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற தீசிஸே இப்போ வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கும்போது நம்ம லாஸ் புக் பண்ணி வேறு ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகலாம். உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் நான் லாஸ் புக் பண்ணாமல் கன்விக்ஷனோட அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணி அதில் ப்ராஃபிட்டபுளாக வந்ததுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். 3வது பீஜின்விட். இதுவுமே உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மாதிரி தான். நான் 90 rupees கிட்டே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானுமே டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் 2024 தான் இன்வெஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3-4 குவார்ட்டரில் நான் வந்து இதில் டிவிடெண்டும் வாங்கியிருக்கேன். ஆல் த வே ஃப்ரம் 88 or 89 நான் என்ட்ரு ஆனேன்னு நினைக்கிறேன். 75 வரைக்கும் நான் டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏன்னா இவங்களோட நெட் அசெட் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தது. நம்ம வந்து ஒரு ரேட் கட்டிங் சைக்கிளில் போயிட்டு இருந்தோம். பட் ஷேர் ப்ரைஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருந்தது. யூஸ்வலாக ரேட் கட் சைக்கிள் இருக்கும்போது இந்த மாதிரியான இன்வெஸ்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். 88 87 நான் 75 வரைக்கும் கன்விக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தனால டவுன்வர்ட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்து என் ஆவரேஜை சிக்னிஃபிகண்ட்டாக குறைச்சிருந்தேன். அது தவிர நான் வந்து 3 to 4 குவார்ட்டர்ஸ்க்கு டிவிடெண்டும் வாங்கியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 1.5 yearsலேயே எனக்கு வந்து இதில் மோர் தென் 40-50% வந்து ரிட்டர்ன் கிடச்சிருந்தது. பட் பிஜி இன்வெட்டில் நிறையா பேர் லாஸ் புக் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதை லாஸ் புக் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிறது தான் நல்ல முடிவுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம எப்போவுமே நம்ம ரீசர்ச்சை போடும்போது நம்ம கன்விக்ஷன் பில்ட் ஆகும்போது அந்த ஃபண்டமெண்டல்ஸ் மாறலை அப்படின்னு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணும்போது லாஸ் புக் பண்ணுறது நல்ல முடிவாக இருக்கவே இருக்காது. இது எல்லாமே நடந்ததுன்னா லாஸ் புக் பண்ணுறதை விட ஒரு பெட்டர் முடிவு இருக்கவே இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பந்தனா. நான் லாஸ் புக் பண்ண ஒரு கம்பெனி. இதையும் நான் 2024 நடந்த டவுன்ஃபாலில் என்ட்ரு ஆனேன். பட் ஏர்லியாகவே என்ட்ரு ஆகிட்டேன். 600 rupees கிட்ட இருக்கும் போதே என்ட்ரு ஆகிட்டேன். பட் இதை லாஸ் புக் பண்ணாமல் தப்பு பண்ணவங்களோட எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். லாஸ் புக் பண்ணதுனால நான் தப்பிச்ச ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 600லேருந்து அந்த ஷேர் ப்ரைஸ் எனக்கு அட்ராக்டிவாக தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அப்போ அவங்க புக் வேல்யூட கம்மியாகவும் இருந்தாங்க. நான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இஷ்யூ வந்து இவ்வளோ லாங்காக வந்து போகுங்கிறத எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ நான் 600லேயே என்ட்ரு ஆகிட்டேன். பட் ஸ்பந்தனாவோட ஃபண்டமெண்டல்ஸ் மாறுதுங்கிறத நான் புரிஞ்ச உடனே 1 or 2 குவார்ட்டர்ஸில் அது கொடுத்த ரன் அப்பில் அரௌண்ட் 515-520 rupeesல எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு மினிமலான லாஸை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். நான் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இப்போ என் பொசிஷன் கிட்டத்தட்ட 60-70% மேலே லாஸில் இருக்கும். ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளே போதும்னு இருக்கும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் நான் லாஸ் புக் பண்ணிட்டு
எப்போ இதில் சயின்ஸ் ஆஃப் ரெக்கவரி தெரியுது, இது பாட்டம் அவுட் ஆகுதுன்னு நம்மளுக்கு எப்போ புரியுதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு மோடோட நான் லாஸ் புக் பண்ணிட்டேன். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் இதில் லாஸ் புக் பண்ணாமல் டவுன்லோட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்து, இல்லை டவுன்லோட் ஆவரேஜ் பண்ண ஃபண்ட்ஸ் இல்லாமல் அதோட டவுன்ஃபாலை பார்த்துட்டே இருந்த நிறையா பேருக்கு லாஸ் புக் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு இப்போது அது புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஏர்லியாகவே இதில் எக்ஸிட் ஆகிருக்கலான்னு நிறையா பேருக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அடுத்த எக்ஸாம்பிள் எஸ் பேங்க். எஸ் பேங்க்கில் பீக்கில் வாங்கி மாட்டிக்கிட்டவங்களோட கதைகள் நீங்கள் கேட்டிங்கன்னா நிஜமாலே அது வந்து கொஞ்சம் அப்செட்டிங்காக தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டோட டார்க் சைடு வந்து எஸ் பேங்க்கில் நம்ம பார்க்கலாம். பட் எஸ் பேங்க்லேயுமே 2-3 டைம்ஸ் நம்மளுக்கு லாஸ் புக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தது. அதை யாருமே எடுக்காமல் ஒரு குருட்டு தைரியத்தில், ஒரு ஹோப்பில், ஆங்கர் பயஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஷேரோட ஆல் டைம் ஹையை பார்த்துட்டு கண்டிப்பாக அதுக்கு எப்போயாவது ரிவர்ட் ஆயிரும்னு ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறும் ஷேர் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு யோசிக்கிறது நிறையா பேருக்கு பழக்கமான ஒரு விஷயம். நானுமே அது சில கம்பெனிஸில் பாஸ்டில் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு அவ்வளோ நாலேஜும் கிடையாது. பட் எஸ் பேங்க்கில் திரும்ப ரெக்கவர் ஆகணும்னு இன்னி வரைக்கும் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற நிறையா பேரை நான் பார்த்துருக்கேன். சுஸ்லான்லேயும் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கேருந்து அது ரெக்கவர், இங்கேருந்து அங்கே ரெக்கவர் ஆகணும், டவுன்லோட் ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தவங்க இன்னி வரைக்குமே அவங்களோட இனிஷியல் பை ப்ரைஸை கூட தாண்டியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த இடத்துலலாம் நம்ம லாஸை புக் பண்ணிட்டு நம்மளோட கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணணும், நம்ம ரிஸ்க்கை டவுன் சைட் பண்ணி மினிமைஸ் பண்ணி பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி போகணுங்கிறத நம்ம கிளியராக முடிவு பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம ஒரு நல்ல கம்பெனியை பிக் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பிக் பண்ண கம்பெனி சரியில்லைன்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறதும் இம்பார்ட்டண்ட். வோடஃபோன் ஐடியாவும் எஸ் பேங்க் மாதிரி அது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம கடைசியாக நாட்கோ பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவுமே கிட்டத்தட்ட 50% மேலே ட்ராப் ஆகிருக்கு. இப்போ நம்ம கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணி இதுலேருந்து எஸ்கேப் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நாட்கோவில் ஃபண்டமெண்டலி தேர் இஸ் நோ இஷ்யூ. நாட்கோ ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ சைக்கிளிக்கல் கம்பெனி தான். நாட்கோவில் அடுத்த பிளாக் பஸ்டர் ட்ரக் எப்போ வரும்னு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளோட ரீசர்ச் தான் பதில் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் நாட்கோ ஹாஸ் அ கிரேட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபைண்டிங் பிளாக் பஸ்டர் ட்ரக்ஸ். இன்ஃபேக்ட் அவங்க பைப்லைன் பார்க்கும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அட் த சேம் டைம் there are few years where NATCO can underperform. அந்த ஃபியூ இயர்ஸில் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த டைமில் நம்ம பயந்துக்கிட்டு இல்லை பீக்கில் வாங்கிட்டு இப்போ லாஸ் புக் பண்ணலான்னு நினைக்கிறது வந்து ஃபண்டமெண்டலி நம்ம ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணாததுக்கான அறிகுறிகள் தான். நம்ம வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு இதை வாங்கலாமா வேணாமான்னு என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. அதுக்கு நாட்கோ ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். 1500 ரூபாயிலே உங்களுக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும்போது 800 ருபீஸில் ஏன் அட்ராக்டிவாக இல்லாமல் போச்சு? 1500 ரூபாயில் இருக்கும்போது கூட இந்த கம்பெனி கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்குங்கிற எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. அப்போவுமே ரெவல்யூமெண்ட்டோட பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் 1500 ருபீஸில் ஏன் போட்டி போட்டு வாங்கினாங்க? இதுதான் ஹர்ட் மென்டாலிட்டி. ஹர்ட் மென்டாலிட்டிலே நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கும் முக்கியம், லாஸ் புக்கிங்கும் முக்கியம். பட் எந்தெந்த கம்பெனிஸில் அது கரெக்டாக பண்ணணுங்கிறத அதை விட முக்கியம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாஸ் புக்கிங் பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அட் த சேம் டைம் லாஸ் புக்கிங் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. சில சிச்சுவேஷன்ஸில் அது சூப்பரான ஒரு டிசிஷனாகவும் இருக்கும். லாஸ் புக்கிங் எப்போ பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதே ஒரு ஆர்ட் தான். இந்த வீடியோவில் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது தவிர பாப்புலரான ஸ்டாக்ஸில் பீப்புள் எங்கெல்லாம் வந்து லாஸ் புக் பண்ண தவறி இருக்காங்க, இல்லை லாஸ் புக் பண்ணாமல் இன்னுமே யோசிச்சுட்ருக்காங்க, இல்லை தப்பான இடத்துல லாஸ் புக் பண்ணியிருக்காங்கங்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.